ஸ்ட்ரோக் பர்சனுக்கு நார்மல் ரேண்டம் எக்ஸஸ் போதுமா? கோல் இல்லாத ரீகேப் ஒரு டைரக்ஷன் இல்லாத ஜர்னி மாதிரி. ஸ்ட்ரோக் பர்சனுக்கு கோல் ஓரியன்டட் ரீகேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டீடைலா பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசிக்கல் கனவுனா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரோக் பர்சனுக்கு கோல் ஓரியன்டட் ரீகேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல் என்ன பேஷண்ட்டுக்கு அவங்களை இண்டிபெண்டன்ட் ஆக்குற ஒரு அவங்களுக்கு லைஃபுக்கு யூஸ் பண்ண வைக்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ். இப்போ சிம்பிளா எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பேஷண்ட் அவங்களே ட்ரெஸ் போட வைக்கிறது, பேஷண்ட் அவங்களே இண்டிபெண்டா சாப்பிட வைக்கிறது, பேஷண்ட் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அவங்களே இண்டிபெண்டா நடக்க வைக்கிறது, பேஷண்ட் அவங்களே இண்டிபெண்டா எழுந்துச்சு போய் ஒரு சேர்ல இல்லை போய் ஒரு கால் உட்காருது. இந்த மாதிரி கோல் ஓரியன்டட் ரீகேப்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிரெயின் லேர்னிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த நல்ல ஒரு பிளாஸ்டிசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கோல் ஓரியன்டட் ரீகேப் எதுக்கு பண்ணணும், ஏன் இம்பார்ட்டன்ட்? கோல் ஓரியன்டட் தான் இந்த பிரெயின் பிளாஸ்டிசிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்க ஃபங்க்ஷனல் ரெக்கவரி நல்லா ஃபாஸ்டா கொடுக்கும். உங்க இண்டிபெண்டன்ட் பேலன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். மோட்டிவேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேமிலி கான்ஃபிடன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நார்மல் ரேண்டம் எக்ஸசைஸ் விட இந்த மாதிரி கோல் ஓரியன்டட் ரீகேப் தான் எஃபெக்டிவ் கூட. இந்த மாதிரி ஸ்மால் ஒரு கோல் அச்சீவ் பண்ண கூட ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ரோக் ரீகேப் வந்து ஒரு ஸ்லோவா ரெக்கவரி கொடுத்தாலும் இந்த மாதிரி கோல் ஓரியன்டட் ரீகேப் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு விசிபிளாகவும் ஒரு ப்ராக்ரஸ் நல்லா கொடுக்கும். கோல் இல்லாத தெரப்பி அது வந்து ஒரு வேஸ்ட் மாதிரி. அதனால ஸ்ட்ரோக் பேஷனுக்கு கோல் ஓரியன்டட் ரீகேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபாஸ்ட் ரெக்கவரி கொடுக்கும். ஸ்ட்ரோக் பேஷனுக்கு இந்த மாதிரி கோல் ஓரியன்டட் ரீகேப் ப்ரோட்டோகால் வேணும்னா ஸ்ட்ரோக்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ரிப்போர்ட் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி கோல் ஓரியன்டட் ரீகேப் ப்ரோட்டோகாலை நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.